இந்த முஹர்ரம் மாதம் வந்துட்டு போகுது, புது வருடம் என்றாங்க. ஆமா, வருடத்துடைய ஆரம்பம் என்றாங்க. எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும், அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்கும். அதுக்கு தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை, இப்ப ஃபிரௌனுடைய பட்டாளம், அந்த படை பட்டாளம் விரட்டி வரக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய கூட்டமும் பார்க்கிறாங்க. முன்னால பார்த்தா நைல் நதி கடல், பின்னால பார்த்தா ஃபிரௌனுடைய படை. இப்ப ஏனோ கூட புத்தி சொல்லும், முன்னால போனாலும் மௌத்து, பின்னால இருந்து அவங்க அடிச்சே கொண்டு போட்டுருவாங்க. இதுதான் எங்கட பார்வை. நபிமார்கள் பார்த்த பார்வை விதம் வேற, ஈமானுடைய கண்ணோட்டத்தோட பார்த்தாங்க. வந்த மக்களும் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களும் சொன்னாங்க, கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களை வசமா மாட்டி விட்டுட்டீங்க. முன்னாலே மௌத்து, பின்னாலே மௌத்து, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப நாங்க இந்த முஹர்ரத்துல, இது நடந்தது முஹர்ரம் மாதம் 10வது நாள், ஆஷூராவுடைய தினம் தான் இது நடந்தது. நாம் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ்வோட ஏண்ட தொடர்பு எப்படி இருக்குது. இந்த முஹர்ரம் மாதத்துல அல்லாஹ்வோட அல்லாஹ்வோட தொடர்பை நான் சீராக்க வேண்டும். இப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, கால கல்லா, நீங்க சொல்ற மாதிரி இல்ல விஷயம், இன்னமா ரப்பி சயஹ்தீன். இப்ப அல்லாஹ்க்கு கடலை சும்மாவே புலக்கஞ்சி, கடலை பாதையாக ஆக்கஞ்சி, இவர் சொன்ன வார்த்தையோடு. ஆனா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள தொடர்பை விளங்கப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் சொன்ன அசாவால் அடிங்க. அசாவால் அடிக்கும் தேவையில்லை, இந்த சொன்ன வார்த்தையே போதும். மக்கள் விளங்கி கொள்ளணும், மூசாவாகிய இந்த நபி அல்லாஹ்வோட இந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறார். அடிக்கிறாங்க கடலுக்கு, எங்கட புத்தி சொல்லும், தண்ணிக்கு அடிச்சா என்ன நடக்கும், பாதையா உண்டாக போகுது. அடிக்கிறாங்க தண்ணிக்கு, அல்லாஹ் 12 பாதைகளை உண்டாக்குறார்.